என் பக்கத்து வீட்டில் ஒரு அண்ணன் இருக்கார். அவர் பையனை தினந்தோறும் அடிப்பார் திட்டுவார், தினந்தோறும் அடிப்பார் திட்டுவார். எனக்கு அவர்கிட்ட போய் ஒரு நாள் சொல்லணும்னு தோணும். நாளைக்கு உங்களுக்கு வயசான காலத்தில் உங்கள் பையன் உங்களை எப்படி சார் ட்ரீட் பண்ணுவான்னு கேட்கணும்னு தோணும். என்னால் முடியல. காந்தியுடைய சத்திய சோதனையில் ஒரு பகுதி அப்பாக்கள் வாசிக்க வேண்டிய பகுதி. காந்தி சின்ன வயசில் நிறைய தவறுகள் பண்ணார், தெரியும்ல எல்லாருக்கும். சின்ன வயசில் காந்தி எல்லா தப்பும் பண்ணார். பொய் சொன்னார், திருடினார், புகைப்பிடிச்சார், மது அருந்தினார், மாமிசம் எல்லாம் பண்ணார். இப்போ உங்கள் வீட்டில் டெய்லி வந்து ஒருத்தர் ராமாயணம் சொல்லிக்கிட்டே போகிறார், ராமாயணம் சொல்லிக்கிட்டே போகிறார். இந்த ராம ரொம்ப நல்லவன்னு அவர் நினச்சிருக்காரு. அது வேற கதை, நம்ம அதுக்குள்ளே போக வேணாம். இவர் கேட்ட ராமே நல்லவனாக இருந்திருக்கார். இப்போ ராம இவ்வளோ நல்லவனாக இருக்கானே, டெய்லி இதை கேட்குறாங்களே, நம்ம இவ்வளோ தப்பு பண்ணுறோமே, அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டால் என்னன்னு ஒரு யோசனை காந்திக்கு. என்ன பண்ணுறாரு, ஒரு கடுதாசி எழுதுறார். அப்பா நான் இந்த தப்பெல்லாம் பண்ணிட்டேன், என்னைய தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. அப்பா கையில் கடுதாசி போய் சேர்ந்துருச்சு. காந்தி எதிர்த்தாப்புல நிற்கிறார். யோசிச்சு பாருங்க, தப்பு பண்ணோம்னு ஊர்லேருந்து எவனா வந்து சொன்னாலே உரிச்சு உப்பை தடவிடுவாங்க. நம்மளே எல்லா தப்பை எழுதிட்டோம்னு ஒத்துக்கிட்டாச்சு. லெட்ரு அப்பா கைக்கு போய் சேர்ற வரைக்கும் ஒன்றும் புரியலை. சேர்ந்த உடனே கை காலெலாம் நடுங்குது காந்திக்கு. ஆத்தி கொல்ல போகிறாங்களே. காந்தியோடைய அப்பா காந்தி செஞ்ச எல்லா தவறையும் ஒவ்வொன்றா வாசிக்கிட்டே வர்றாரு, ஒவ்வொன்றா வாசிக்கிட்டே வர்றாரு. கடைசி வாசிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் காந்தி அப்பா என்ன பண்ணார் தெரியுமா? உண்மையிலே நம்மளா இருந்தால் துப்பாக்கி எடுத்துட்டு சுட்டு கொண்டிருப்போம். அவர் பெரம்பு எடுக்கலை. காந்தி அப்பா அந்த கடிதத்தை மடித்து வச்சுட்டு 2 சொட்டு கண்ணீர் விட்டார். காந்தியோட அப்பா என்ன பண்ணார்? 2 சொட்டு கண்ணீர் விட்டார். காந்தி எழுதுறார், இதை சொல்லிட்டு, இந்த உலகத்தை வென்ற அகிம்சையை நான் எங்கு கற்றேன் என்று எல்லோரும் கேட்கிறார்கள், என் அப்பாவின் 2 துளி கண்ணீரில் கற்றேன்னு காந்தி எழுதுறார்.